நகையெல்லாம் என்ன கம்மியத்தை போட்டு வந்துக்கிறேன் அப்பா அவ்வளோ 500 போடுற 300 போடுறனாரு. நகையெல்லாம் என்னாச்சு? நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல. நகை என்னாச்சு? அது என்னாச்சு? இப்படியே டார்ச்சர். என்ன சொல்றது தெரியல. அத்தனை அட்டுவளையுமா நிற்கிறேன். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. கைஸ், இன்னைக்கு காலை எந்திரிச்சோன்னே இந்த நியூஸை பார்த்து எனக்கு செம ஷாக். என்னால் சில விஷயங்கள் ஏற்றுக்கவே முடியல. நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா, துறவு இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, அடுக்குமாடி பில்டிங் இருக்குதா, நல்ல வேலை இருக்குதா, நிறைய சம்பாதிக்கிறாரா, இதெல்லாம் மட்டுமே பார்க்குறீங்களே. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் இருக்குது. பையன் நல்ல பையனா, நல்ல பழக்க வழக்கம் இருக்கா, குவாலிட்டி டைமை வேல்யூ பண்ணுறானா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறானா, மரியாதை நிமித்தமாக நடந்துக்கிறானா, இதெல்லாமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு நம்ம போய் வெளியே பெருமை பேசுறதுக்காக மட்டுமே நாங்கள் போய் எங்க கொடுத்துருக்கோம் தெரியுமா, எவ்வளோ பெரிய இடம் தெரியுமாங்க, அதெல்லாம் ஐயோ மீறின வசதிங்க அப்படின்ட்டு இந்த ஒரு 2-3 வார்த்தையை நம்மளை சுற்றி இருக்க ஒரு 10-15 சொந்தக்காரங்க கிட்ட சொல்றக்கா